ஆம் ஆத்மி கட்சியையே ஒரு குற்றவாளியாக நாங்கள் சேர்ப்போம் என்று அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. கட்சி தான் பெனிஃபிஷியரி அப்படின்னோம்னா அப்ப முதல்லயே வந்துட்டு கட்சிக்கு பணம் போயிருக்குது அப்படின்றதான உங்களுடைய பேச்சு. அப்ப கட்சிக்கு போயிருக்கக்கூடிய பணம் தொடர்பான எந்த எவிடன்ஸை நீங்க இது வரைக்கும் ஃபைல் பண்ணிருக்கீங்க? ஏன்னா கட்சிக்கு பணம் வர வச்சு அந்த பணத்தை தான் இவங்க தேர்தலில் பயன்படுத்த போறாங்க. அப்படியெல்லாம் இப்ப சொல்லக்கூடிய நீங்க போன பிப்ரவரியில இருந்துட்டு இந்த 1.5 வருட காலத்தில் எங்கே இருக்கிறது அந்த பணம் அந்த கட்சியிடம்? சொல்லணும்ல, அக்யூஸ் பண்ணவங்களுக்கு எதிராகவே எவிடன்ஸ் இல்லைன்னு போது கட்சிக்கு எதிராக எங்க இருக்கு எவிடன்ஸ்? பிணைய விடுதலையில வெளியில வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு? மோடி வந்தாலும் கூட 1.5 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது, ஏன்னா அவருக்கு 75 வயசு ஆயிடுது. 75 வயசு ஆனதுக்கு பிற்பாடு அவரால் பிரதமரா நீடிக்க முடியாது, அதான் அந்த கட்சியினுடைய கொள்கை அப்படின்ட்டு ஒரு குண்டை இறக்குனாரு. அது பாஜகக்குள்ளேயே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. என்ன இடம் நீ வந்துட்டு பதவியில நீடிக்க முடியாதுன்னு சொல்ற? முதல்ல உங்க கட்சி இருக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சியையே அக்யூஸ் ஆகுறாங்க. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரோச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். டெல்லி அரசிற்கு எதிராக அவர்கள் வகுத்து பிறகு கைவிட்ட மதுபான கொள்கை வகுப்பு தொடர்பான வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்கள் அல்லாமல் ஆம் ஆத்மி கட்சியையே ஒரு குற்றவாளியாக நாங்கள் சேர்ப்போம் என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. ஆச்சரியமான ஒரு திருப்பத்தை அவர்கள் பேசுகிறார்கள். நேற்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டெல்லி துணை முதல்வராக இருந்த மனீஷ் சிசோதியாவினுடைய பிணைய விடுதலை தொடர்பான வந்த வழக்கில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு அதன் மூலம் வழக்கை நீட்டித்துக் கொண்டே போகின்றார்கள். அதில் எங்களால் வந்துட்டு அந்த குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இந்த கொள்கை வகுப்பில் இவர்கள் பெற்ற அந்த பணம் எவ்வாறு வந்தது என்பதற்கான டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்கிறது. அந்த பணத்தை இவர்கள் கோவா சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரமும் இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இதன் மூலம் அந்த கட்சி ஆம் ஆத்மி கட்சியே பலன் பெற பார்க்கிறது இந்த ஊழல் பணத்தின் மூலம். எனவே நாங்கள் அடுத்த சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யும் போது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது நாங்கள் ஆம் ஆத்மி கட்சியையும் ஒரு குற்றவாளியாக சேர்க்க போகின்றோம் என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அந்த வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். மிக வினோதமான ஒரு நிலை. இந்த மதுபான கொள்கை முடிவை எடுத்தது டெல்லி அரசு. டெல்லி அரசினுடைய துணை முதல்வராக இருந்த மனீஷ் சிசோதியா எக்ஸைஸ் துறையினுடைய அமைச்சராக இருந்தார். எனவே ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த குற்றச்சாட்டை சொன்னது, வழக்கு போட சொன்னதெல்லாம் டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர், டெல்லி அரசுடைய துணைநிலை ஆளுநர் தான் அதை சொன்னார். அதுக்கு தான் சிபிஐ போட்டுச்சு கேஸை. உடனே அதை வந்துட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கையில் எடுத்துக்கிட்டு இதில் மணி லாண்டரிங் இருக்கிறதா சொல்லிட்டு அது இப்போ இது வரைக்கும் தொடர்ந்து கொண்டே வருகிறது. இடி எடுத்துக்கிச்சு அப்படின்னோம்னா இடியால் தான் கைது செய்து ரொம்ப நாள் அவங்கள சிறையிலேயே வைத்திருக்க முடியும், சார்ஜ் ஷீட் போடாம. அப்போ இதுதான் வந்துட்டு இடியினுடைய நோக்கம், ரொம்ப நாள் சிறையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வழக்கில் ஏதாவது இருந்துச்சு, இது வரைக்கும் எவிடன்ஸ் இருந்துச்சு, அவ்வாறு பணம் பெற்றிருப்பார்கள், டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக பணம் எங்கே போச்சு? அப்போ கான்கிரீட் எவிடன்ஸ் இல்லையே, பணம் இது வரைக்கும் கைப்பற்றப்படவே இல்லையே. அதுதானே ஆம் ஆத்மி கேட்குறாங்க, கெஜ்ரிவால் கேட்குறாரு, மனீஷ் சிசோதியா கேட்குறாரு, சத்யேந்திர ஜெயின் கேட்குறாரு, இன்னொரு எம்பி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் அவரும் கேட்குறாரு. எங்க பணம்? 10,000 கோடின்னு சொன்னீங்க, அப்புறம் 2,800 கோடி நீங்க, அதுக்கப்புறம் வெறும் 100 கோடி தான்றீங்க. இப்ப கெஜ்ரிவால் வழக்கு வந்துட்டு மறுபடியும் பிணைய விடுதலைக்கு வந்த போது 1000 கோடின்னு சொன்னீங்க. நீதிபதிகள் கூட கேட்டாங்க, இன்னுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேஸ் ஆரம்பிக்கும் போது 100 கோடி நீங்க, இப்ப என்ன எப்படி அது 1000 கோடி ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் ஈடி பதில் சொல்ல, சும்மா அடிச்சு விட்டுறது. இதுல 1000 கோடி டிரான்சாக்ட் ஆகிருக்குது, 1000 கோடி இவர்கள் வந்துட்டு கிக் பேக்கா வாங்கியிருக்கிறாங்க என்று சொல்ல வேண்டியது.
அவ்வாறு இவர்களின் மீது குற்றம் சாட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் அமைச்சர்கள் முதலமைச்சர் இவர்கள் மீது குற்றம் சாட்டுபவர்களை ஏற்கனவே பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டு அவங்களை விடுவிக்க வேண்டியது. அவங்க தேர்தல் எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுது, ஒரு கட்சியை குற்றவாளி ஆக்குவேன், ஏன்னா அதுதான் கோயிங் டு பி த அல்டிமேட் பெனிஃபிஷியரி என்று சொல்றாரு. கட்சின்றது ஒரு என்டிட்டி. அந்த கட்சி தேர்தலில் நின்று ஜெயிச்சு அந்த கட்சியினுடைய அமைச்சரவை இன்னைக்கு டெல்லி தலைநகர அரசின் அமைச்சரவை அமைந்திருக்கிறது, கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதுதான் கொள்கை முடிவெடுக்க முடியும், அதுதான் நிர்வாகம் செய்ய முடியும், அதுதான் எல்லாமே பண்ண முடியும். கட்சி எங்க இதுல வந்துச்சு? கட்சி தான் பெனிஃபிஷியரி அப்படின்னோம்னா அப்போ முதல்லயே வந்துட்டு கட்சிக்கு பணம் போயிருக்குது அப்படின்றதான உங்களுடைய பேச்சு. அப்ப கட்சிக்கு போயிருக்கக்கூடிய பணம் தொடர்பான எந்த எவிடன்ஸை நீங்க இது வரைக்கும் ஃபைல் பண்ணிருக்கீங்க? இவ்வளவு காலம் ஏன் ஃபைல் பண்ணல? ஏன்னா கட்சிக்கு பணம் வர வச்சு அந்த பணத்தை தான் இவங்க தேர்தலில் பயன்படுத்த போறாங்க. அப்படியெல்லாம் இப்ப சொல்லக்கூடிய நீங்க போன பிப்ரவரியில இருந்துட்டு இப்ப இந்த 1.5 வருட காலத்தில் எங்கே இருக்கிறது அந்த பணம் அந்த கட்சியிடம்? சொல்லணும்ல. அப்ப இவ்வளவு சர்வசாதாரணமா தெரிகிற ஒரு விடயத்தை ஏன் இப்ப அமலாக்கத்துறை கையில் எடுக்குது? இதுல என்ன விதமான சட்ட அனுகூலம் சாதக தன்மை இருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு, அரசுக்கு? ஒண்ணுமே கிடையாது. அக்யூஸ் பண்ணவங்களுக்கு எதிராகவே எவிடன்ஸ் இல்லைன்னும் போது கட்சிக்கு எதிராக எங்க இருக்கு எவிடன்ஸ்? அந்த பணம் போயிருக்கு அப்படின்னோம்னா கட்சியினுடைய கணக்குல இருந்து போச்சுன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லையே. நீங்க சொல்லாத போது எப்படி கட்சி அக்யூஸ் பண்ணுவீங்க? கட்சினா வாய் திறந்து பேசுவான்னா அது ஒரு பாடி, அவ்வளவுதானே. அதை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வந்து டெல்லி அரசனுடைய அமைச்சர்களாக இருக்கிறார்கள், முதல்வராக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அப்ப எதுக்காக இது செய்யறாங்க அப்படின்னோம்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இவரு பிணைய விடுதலையில வெளியில வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு, மோடி வந்தாலும் கூட 1.5 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது, ஏன்னா அவருக்கு 75 வயசு ஆயிடுது. 75 வயசு ஆனதுக்கு பிற்பாடு அவரால் பிரதமராக நீடிக்க முடியாது, அதான் அந்த கட்சியினுடைய கொள்கை அப்படின்ட்டு ஒரு குண்டை இறக்குனாரு. அது பாஜகக்குள்ளேயே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அவங்க ஜெயிக்க போறாங்களா இல்லையான்றதுதான் முதல் கேள்வி. அதுலயே அவங்க கிட்ட பெரிய திணறல் இருக்குது. இங்க இந்தியா கூட்டணி கிட்ட நம்பிக்கை இருக்கு. மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது எல்லாமே தெரியுது. தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுது, மோடிக்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. ஆனா கெஜ்ரிவால் இந்த மாதிரி சொன்னது தொடர்ந்து ஒரு பிரதமர் கடமையில் இருக்கக்கூடிய மோடிக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு அது ஒரு வெறுப்பேத்திருச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு, சரி ஆம் ஆத்மி கட்சி ஏதாவது பண்ணுங்கயா, ஆம் ஆத்மி கட்சின்றதே இருக்கக்கூடாது, அதான நோக்கம். அதான் கெஜ்ரிவால் சொன்னாரு, இந்த வழக்கின் நோக்கமே ஆம் ஆத்மி கட்சியை அழிப்பதும் ஆம் ஆத்மி அரசை கவிழ்ப்பதும் தான் என்று அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஸோ அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து நின்றுட்டாங்க அமலாக்கத்துறை. எனவே என்னையாடா நீ வந்துட்டு பதவியில நீடிக்க முடியாதுன்னு சொல்ற, முதல்ல உங்க கட்சி இருக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட்சியையே அக்யூஸ் ஆகுறாங்க. இப்போ ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அக்யூஸ்டு அப்படின்னோம்னா கட்சியை அக்யூஸ் பண்ண முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஜெயலலிதா குற்றவாளி, கட்சியை குற்றவாளின்னு யாரும் பண்ணாங்க? எந்த வழக்குலையாவது அது மாதிரி நடந்திருக்குதா? போபோஸ் பேருங்க பேர் கூட நடந்துச்சு. ராஜீவ்காந்தி மேல தான் குற்றம் சாட்டப்பட்டது, காங்கிரஸ் கட்சி மேல இல்லையே. எப்போ ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க தடை பண்ணலாம், முடக்கலாம் அப்படின்னோம்னா அது இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் எதிராக அது போச்சுன்னு சொன்னாதான் அது தேர்தல் ஆணையம் சொல்லணும். ஏன்னா அரசமைப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஒரு கட்சி வந்துட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 29A படி. அவ்வளவுதான். அப்போ இது எப்படி சரியா வரும்? ஸோ எனவே அந்த மோடியினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுது, இதுதான் அல்டிமேட்டா பெனிஃபிஷியரி கட்சி தான், எனவே இதையே நாங்கள் அக்யூஸ்டா ஆக்குவோம். அக்யூஸ்டா ஆக்கணும் என்ன, கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் மறுபடியும் தூக்கி உள்ள வைக்கலாம்.
அத்திஷி இப்போ அமைச்சராக இருக்கிறவங்க, இன்னும் கட்சியினுடைய பொறுப்புல வேற யார் யார் இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு 10 பேரை தூக்கி கொண்டு வைக்கலாம். வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ மோடியினுடைய நோக்கம், பாஜகவினுடைய நோக்கம் என்னன்னா ஆம் ஆத்மி கட்சியை எப்படியாச்சும் முடக்கிடணுன்றதுக்காக தான். ஆனா என்ன பண்றது, நாட்கள் இல்லை, அதிகபட்சம் இன்னொரு 19-20 நாள் தான். அதுக்கப்புறம் தேர்தல் முடிவு வந்துடும். வந்துட்டதுக்கு பிற்பாடு இது அப்படியே கதை மாறும். பிஜேபி அக்யூஸ்டு பார்ட்டி ஆகும். நீங்க என்ன செய்யறீங்களோ இதையே ஈடியை வச்சு உங்களுக்கு எதிராகவும் செய்ய வைக்கிறான்ல. முதல்ல இதுல எங்க மணி லாண்டரிங் இருக்குது ஈடி வர்றதுக்கு அப்படின்ற கேள்விக்கே ஈடியால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வெளிநாட்டில் இருந்துட்டு முதலீடு செய்யப்பட்டு மறுபடியும் இந்த நாட்டுக்குள்ளேயே வர்றது பேர் தான் மணி லாண்டரிங். அது இது வரைக்கும் இந்த மாதிரி இதுல ஏதோ நடந்திருக்கா அப்படின்றதுக்கு அத்தாட்சியே இல்லை. சரி, மணி லாண்டரிங் பற்றிய குற்றச்சாட்டு எப்போ எழுந்துச்சு? ஏன் கெஜ்ரிவால் இந்த அளவுக்கு, மோடி கடினமா கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு கோபமானாரு? நாடாளுமன்றத்தில் சொன்னாரு ராகுல் காந்தி பேசும்போது, 20,000 கோடி ஷெல் கம்பெனிகளின் மூலம் அதானியினுடைய பங்குகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். அதை பற்றி விவாதமும் நடக்கல. அது அப்படியே நாடாளுமன்ற அந்த நடைமுறை அந்த பதிவேற்றத்தையும் செய்யலை, விட்டுட்டாங்க. ஆனா வெளியில இருந்த கெஜ்ரிவால் என்ன சொன்னாரு, அந்த 20,000 கோடி வேற யாருதும் இல்லை, அது மோடியினுடைய பணம் தான் சொன்னார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 20,000 கோடி மோடி தலைமையில தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கத்தி. எப்படி அந்த 39,000 கோடி இருக்கு இல்லையா, PM கேர்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு 20 வழக்குகளாவது இருக்கும் மோடி தலைமையில தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கத்திகள். ஸோ அதுல வந்த கோபம் தான் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து. ரெண்டாவது, பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கு என்ன அப்படின்னோம்னா, ஆம் ஆத்மி ஒரு மாநிலமா வளர்ந்துகிட்டே வர மாற்ற அது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னோம்னா அந்த கட்சியை ஒழிக்கணும். இதுல பல கட்சிகளுக்கு உடன்பாடு இருக்குது, பாஜக மட்டும் இருக்கு. ஸோ உடனே என்ன பண்றாங்க, இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பாக்குது பிஜேபி. எப்படியாச்சும் இவங்களை முடக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்சியை முடக்கிட்டா தேர்தல் அது நிற்கக்கூடாது, அவ்வளவுதான். இதுதான் நோக்கம். உள்ளபடியே அந்த பாலிசி, அந்த மதுபான கொள்கை முடிவுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றதெல்லாம் பூசி மொழிகி சொல்லக்கூடிய ஒரு பொய் கட்டமைப்பு, அவ்வளவுதான். உண்மை என்ன, மோடி ஆம் ஆத்மியை அழிக்க நினைக்கிறார். எனவே ஒரு கேஸ் நடக்குது. இது வரைக்கும் நீங்க படிங்க, எல்லாத்துலயும் நீங்க படிங்க, எந்த இடத்துலையுமே சரி இந்த எவிடன்ஸை நாங்க கைப்பற்றி இருக்கிறோம்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல சொன்னாங்க, மெட்ராஸுக்கு, ஹைதராபாத்ல இருந்து மெட்ராஸுக்கு அந்த பணம் போய் அந்த பணம் டெல்லிக்கு வந்துட்டு அங்கேயாவது அது வந்துட்டு கோவாவுக்கு போச்சு, கோவாலுடைய சட்டப்பேரவை தேர்தலப்போ அதை பயன்படுத்துறாங்க. உடனே கோவானுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய பொறுப்பாளர் சொன்னார், கோவா சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் எங்கேருந்து பணத்தை பெற்றோம், எப்படி செலவு பண்ணோன்ற மொத்த கணக்கும் எங்ககிட்ட இருக்குது, எங்களை ஈடி அடைக்கட்டும் அப்படின்னு சொன்னார் ஆம் ஆத்மி பொறுப்பாளர். ஈடி அதுக்கு பதிலே பேசல. உடஞ்சு போச்சுங்களா? அப்ப எங்க போச்சு பணம்? இவங்க அதிகபட்சம் ரைடு பண்ணி கைப்பற்றப்பட்டது 73,000 ரூபாய் கெஜ்ரிவால் வீட்டில். 73,000 மட்டும்தான். அதை கெஜ்ரிவால் கிட்டே கொடுத்ததான் கெஜ்ரிவாலை கைது பண்ணி எடுத்துட்டு போனாங்க. ஆக மக்களே, சட்டமும் ஒரு துறையும் மிக தவறாக பயன்படுத்தப்பட்டு அதன் மூலம் ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கை அரங்கேற்றப்படுகிறது என்பது மீண்டும் ஒரு முறை ஆம் ஆத்மி கட்சி விவகாரத்தில் நிரூபணமாகியுள்ளது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.